கம் இன்னைக்கு லெசன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஜெரன்ஸ். ஸோ ஜெரன்ஸ்னா என்னன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்போட ஐஎன்ஜி போட்டு அது நவுன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அது ஜெரண்ட்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அந்த மூணு நான் ஃபைனட் வேர்ப்ஸ் இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள், ஜெரண்ட், இது மூணுமே நான் ஃபைனட் வேர்ப்ஸ். வேர்ப்ஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது வந்து வேர்ப் ஃபார்ம்னு நம்ம சொல்றோம். ஆக்டிவ் ஜெரன்ஸ் நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறோம். பாசிவ் ஜெரன்ஸையும் ஒன்று ரெண்டு நேரம் வேற ஏதாவது ஒரு வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் அதை பற்றி தனியாக ஒரு லெசனில் நம்ம சொன்னது கிடையாது. அதனால் இன்னைக்கு நம்ம பாசிவ் ஜெரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் வெறும் பாசிவ் ஜெரன்ஸை மட்டும் பார்க்காம அந்த ஜெரன்ஸ், ஆக்டிவ் ஜெரன்ஸ் அதோட ஃபார்ம்ஸும் அதோட யூசஸ் அதெல்லாமே என்னன்னு பார்த்துட்டோம்னா பாசிவ் ஜெரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ரைட்? ஸோ ஏற்கனவே சேனலில் இருக்கிற அந்த ஜெரண்ட் வீடியோவில் இருக்கிற கொஞ்சம் கான்டென்ட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். எஸ், ஓகே. ஸோ இது ஒரு லெசனில் நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்ம்ஸுமே தெரிஞ்சுக்கலாம், ஆக்டிவ் ஃபார்ம்ஸும் பாசிவ் ஃபார்ம்ஸும். A gerund is that form of the verb which ends in ing and has the force of a noun and a verb. So ingல முடிகிற ஒரு ஃபார்ம், ரைட்? அதுக்கு நவுன் வேர்ப் ரெண்டு ஃபீச்சர்ஸும் இருக்கு. நவுனோட ஃபீச்சர்ஸும் இருக்கு, வேர்போட ஃபீச்சர்ஸும் இருக்கு. பட் ஜென்ரலி நம்ம அதை நவுனாக தான் பார்ப்போம். ஜெரண்ட்னாலே அது ஒரு நவுனாக தான் பார்ப்போம். ரைட்? ஐ லைக் ரீடிங் ஸ்டோரிஸ். ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்க, ரீடிங். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கே, இதை வந்து நம்ம ஜெரண்டுன்னு சொல்றோம். ஏன் ஜெரண்டுன்னு சொல்றோம் அப்படின்னா, வாசிப்பதுங்கிற அர்த்தத்துல வர்றதுனால. எனக்கு கதைகள் வாசிப்பது பிடிக்கும். ஸோ போவது, வருவது, எழுதுவது, படிப்பது, சாப்பிடுவது, அந்த மாதிரி அர்த்தத்துல வர்றதெல்லாம் வந்து ஜெரன்ஸ் இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ல. ரைட்? பிகாஸ் இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி அர்த்தம் வரும் சில நேரம் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம ஜெரண்டையும் இன்ஃபினிட்டிவையும் இன்டர்சேஞ்ச் எல்லாம் பண்ணுவோம். They are interested in learning English. Now இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, learning இது ஒரு gerund, the ing form, right? So they are interested in what? Learning English. So இங்க இது நவுனாவும் இருக்கு, வேர்பாவும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்ல நம்ம. அதை பாருங்களேன். ஸோ இங்கே ஒரு ப்ரெப்பசிஷனுடைய ஆப்ஜெக்டாக வர்றதுனால, ப்ரெப்பசிஷனுக்கு அப்புறமா நவுன் தானே வரும். ஸோ ப்ரெப்பசிஷனோட ஆப்ஜெக்டாக வர்றதுனால அது நவுன் மாதிரியும், லேர்னிங் வாட்? லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ இங்கே இங்கிலீஷ் வந்து இந்த லேர்னிங்கோடைய ஆப்ஜெக்ட் ஆயிடுது. ரைட்? ஸோ லேர்னிங்கோடைய ஆப்ஜெக்ட் இங்கிலீஷ். லேர்னிங் வாட்? ஸோ அப்போ ஜெரண்டே ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ தேட் வே இட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அ வேர்ப். பிகாஸ் வேர்ப்ஸ் தான் ஜென்ரலாக ஆப்ஜெக்டாக எடுக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க. ஸோ எல்லா நேரத்துலையும் இப்படி ஜெரண்டு பக்கத்தில் கட்டாயம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து ஜெரண்டோடைய ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். லேர்னிங் வந்து ப்ரெப்பசிஷனோடைய ஆப்ஜெக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, லைக் வேர்போடைய ஆப்ஜெக்ட் ரீடிங், ரீடிங்கோடைய ஆப்ஜெக்ட் ஸ்டோரிஸ். ரைட்டா? ஸோ ரீடிங்கே ஸ்டோரிஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து வேர்ப் மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ இது வந்து ஜென்ரலான விஷயம், ஜெரண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது. Now, a gerund may be used as, so எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணுறோம்? Subject of a verb. ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா வரும். டான்சிங் இஸ் ஹர் பேஷன். அவளோட பேஷன் என்னது? டான்சிங். ஸோ இந்த சென்டென்ஸே வந்து டான்சிங்கை பற்றி தான். ஸோ இங்கே சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா இருக்குது ஜெரண்ட். அப்புறம் எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட் ஆஃப் அ டிரான்சிட்டிவ் verb. I remembered locking the door. I remembered what? Locking. லாக்கிங் த டோர் சேர்த்து ஒரு ஜெரண்ட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். பட் லாக்கிங்கிற அந்த ஒரு வேர்டு தான் ஜெரண்ட். அது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது. ரிமெம்பர்டுங்கிற வேர்புக்கு ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்புறம் ப்ரெப்பசிஷனோடைய ஆப்ஜெக்டாக வரும். அது நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தோம்ல, they are interested in learning Englishனு சொல்லி. ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரெப்பசிஷனில் இங்கே நான் வேற ஒரு ப்ரெப்பசிஷன் ஆஃப் போட்டிருக்கிறேன். he is tired of cleaning the garden. he is tired of what? Cleaning the garden முழுசும்
அதில் கிளீனிங்கிற இந்த வார்த்தை gerund, ரைட்? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ verb. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் நம்ம காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்ன? அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தது இல்லை, காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு ஷுவராக தெரியல அப்படின்னா நீங்கள் இப்போ கவனிங்க. காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது. இட் இஸ் essential information. It is important to the meaning of the sentence. So complement of a verb varum. His hobby is painting. So inge painting word gerund அது காம்ப்ளிமெண்டா இருக்குது. His hobby தான் subject, is verb. The painting வந்து ஹாபியோட தான் ஐடென்டிஃபை ஆகுது. ஸோ சப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட்டும் ஒரே விஷயத்தை குறிக்குது. காம்ப்ளிமெண்ட் வந்து it identifies or describes, it identifies with the subject or describes the subject. Object complementனா ஆப்ஜெக்டோட ஐடென்டிஃபை பண்ணும் இல்லை டிஸ்கிரைப் பண்ணணும்னு பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் நீங்கள் வாசிக்கிற சென்டென்சஸில் காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும், அது என்னன்னு புரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ இன்னொரு வீடியோ கூட நான் இந்த ஜெரண்ட் பற்றி போட்டப்ப இந்த 2 சென்டென்சஸ் போட்டிருந்தேன். My hobby is reading. So my hobby, இப்போ he is reading. He is readingல reading வந்து present continuous tense, right? So yes, வீன்னு இருக்கு. But his hobby is reading அப்படின்னு சொன்னோம்னா yeah, his hobby is painting மாதிரி. ஸோ இங்கே இசை ரீடிங்கையும் நம்ம கண்டிப்பாக பிரிக்கணும். ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து இருந்துச்சுன்னா அர்த்தம் இருக்காது. ஹாபி ரீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். that doesn't make sense. அதனால அவனோட ஹாபி என்னது? ரீடிங். இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ்ல அது காம்ப்ளிமெண்டா இருக்கு. ஓகே, now in compound nouns like a walking stick, a frying pan, a writing table, அந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன்ஸ்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா a walking stickனா a stick for walking. ஸோ அந்த preposition for அப்புறமா walking is a gerund. A frying pan, a pan for frying. ஸோ இதெல்லாம் gerunds. ஸோ gerunds இப்படியெல்லாம் வரும். சப்ஜெக்டா வரும், ஆப்ஜெக்டா வரும், ப்ரெப்பசிஷனோட ஆப்ஜெக்டா வரும், காம்ப்ளிமெண்டா வரும், காம்பவுண்ட் நவுன்ஸ்ல வரும். ஓகே, now forms of the gerund. எல்லாருக்கும் ஜெரண்டுனா தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் இந்த ஃபார்ம் தான். ஜெரண்டுனாலே நம்ம இங்கே டெஃபினிஷன்ல அதான் பார்த்தோம், which ends in ing அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ இது ஜெரண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அது மட்டும் அதோட ஃபார்ம் இல்லை, வேற சில ஃபார்ம்ஸும் இருக்கு. ஹேவிங் வாக்ட், இது கூட ஆக்டிவ் ஜெரண்ட் தான். ஸோ ஹேவிங் வாக்ட ஏற்கனவே நீங்கள் வந்து பார்ட்டிசிபிள் படிச்சிருந்தீங்கன்னா பார்ட்டிசிபிளாகவும் பார்த்துருப்பீங்க. ஹேவிங் வாக்டை வந்து பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இதே ஹேவிங் வாக்ட் ஜெரண்டாவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அது பார்ட்டிசிபிளா ஜெரண்டான்னு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் இருக்குது. பார்ட்டிசிபிளா ஜெரண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னோட பிளேலிஸ்டில் போய் லைவ்ல போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவ் செஷன்ஸில் இந்த மாதிரி பார்ட்டிசிபிளா ஜெரண்டா பண்ணியிருப்போம். அப்புறம் வேற வீடியோஸ் இன்ஃபினிட்டிவ்ஸ் பார்ட்டிசிபிள்ஸ் ஜெரண்ட்ஸ் அந்த பிளேலிஸ்ட்லேயுமே இருக்கும், ரைட்? ஸோ இங்கே வந்து ஹேவிங் வாக்ட், இந்த ஹேவிங் மட்டும் ஜெரண்டுன்னு சொல்லாமல் அதோட சேர்த்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளும், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு யூனிட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. நான் இது ரெண்டையும் சென்டென்சஸ்ல எழுதியிருக்கிறேன். வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். ஸோ இங்கே வாக்கிங் ஆக்டிவ் ஃபார்ம். We felt tired after having walked for more than an hour. ஸோ இங்கே வந்து having walked தான் gerund. ஸோ நடந்தது நாங்கள் தான், we தான். ஸோ ஆக்டிவ். எப்படி நம்ம ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, சப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணுது, சப்ஜெக்ட் ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவ் பாசிவ்னு சொல்லுவோம்ல. த சேம் வே நாங்கள் தான் நடந்தது. we felt tired after having walked for more than an hour. 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்ததுனால இல்லை நடந்ததுக்கு அப்புறம் டயர்டாக இருந்தோம், ரைட்? ஸோ 2 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஜெரண்டா இருக்கிறதுனால நம்ம அதை காம்பவுண்ட் ஜெரண்டுன்னு சொல்லுவோம். அதையும் நான் பின்னால் எழுதியிருக்கிறேன். ஓகே, நான் பாசிவ் ஜெரண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது.
being ஓட past participle போட்டு அது noun மாதிரி function பண்ணுச்சுன்னா அது passive gerund. அதே மாதிரி having been ஓட past participle போட்டு அது noun மாதிரி function பண்ணுச்சுன்னா அது passive gerund. Now look at the example sentences. He likes being invited to parties. என்ன அர்த்தம்? He likes what? Being invited to parties. பார்ட்டிஸ்க்கு அவன் அழைக்கப்படுவதை விரும்புகிறான்னு அர்த்தம். ஸோ அழைக்கப்படுவதுன்னு சொல்றோம் பாருங்க. அழைப்பதுன்னு சொன்னா இன்வைட்டிங், அது வந்து ஆக்டிவ் ஃபார்ம். அவனுக்கு மற்றவங்களை இன்வைட் பண்றது பிடிக்கும் அப்படின்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ். ஹீ லைக்ஸ் இன்வைட்டிங் பீப்புள் டு பார்ட்டிஸ். அவன் தான் பார்ட்டிஸை வந்து ஹோஸ்ட் பண்றான், அதுக்கு வந்து பீப்புளை இன்வைட் பண்றது அவனுக்கு பிடிக்கும்னா அது வேற. இன்வைட்டிங்கிறது ஆக்டிவ் ஃபார்ம். பட் இங்க மற்றவங்க அவனை இன்வைட் பண்றது அவனுக்கு பிடிக்கும். ஸோ பீயிங் இன்வைட்டட் இஸ் த பாசிவ் ஜெரண்ட். He forgot having been invited to the wedding. ஸோ இந்த சென்டென்ஸை பாருங்க. having been invited இது முழுசும் எப்படி ஒரு நவுனா இருக்கு பாருங்க. இந்த வேர்புக்கு ஆப்ஜெக்டா இருக்குது, இங்கேயும் வேர்புக்கு ஆப்ஜெக்டா இருக்குது. he forgot what? எதை மறந்தான்? வெட்டிங்க்கு அவன் இன்வைட் பண்ணப்பட்டதை மறந்தான், இன்வைட் பண்ணப்பட்டிருந்ததை மறந்தான்னு சொல்லலாம். ரைட்? பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஹேவிங் பீனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள போட்டு சொல்லுவோம். தென் சிம்பிள் ஜெரண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஜெரண்ட். சிம்பிள் ஜெரண்ட் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த காமன் ஃபார்ம். பேஸ் ஃபார்மோட ஐஎன்ஜி போடுறோம். ரைட்? ரீடோட ஐஎன்ஜி போடுறோம், ரைட்டோட ஐஎன்ஜி, ஈட்டோட ஐஎன்ஜி. காம்பவுண்ட் ஜெரண்ட் இப்போ நம்ம பார்த்த அதே ஃபார்ம்ஸ் தான். ஹேவிங் ஜாயின்ட் இது ஆக்டிவ். பீயிங் ரிட்டன், ஹேவிங் பீன் புரோக்கன் ரெண்டும் பாசிவ். பீயிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவிங் பீனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் அது பாசிவ். பட் அதை வந்து காம்பவுண்ட் ஜெரண்ட்னு சொல்கிறோம். நான் இப்போ இந்த ஹேவிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு அது வந்து பார்ட்டிசிபிளுக்கும் ஜெரண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதுக்காக இந்த ரெண்டு சென்டென்சஸ் எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. Having sent the wrong mail, he was worried about what his manager might say. Wrong mail அனுப்பிட்டு wrong mail அனுப்பின பிறகு he was worried about what his manager might say. ஸோ மேனேஜர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு அவன் கவலைப்பட்டான். ஸோ இங்கே ஹேவிங் சென்ட் வந்து ஹீ அதான் குவாலிஃபை பண்ணுது. ரைட்? ஸோ அந்த மாதிரி வரும்போது இது பார்ட்டிசிபிள். அதுலேயும் இந்த ஹேவிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும்போது அதை நம்ம பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸை பாருங்க. He was punished for having sent the wrong mail to the customer. இந்த ரெண்டு சென்டென்சஸ் நீங்கள் ரொம்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அந்த மீனிங் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, அதோட ஃபார்ம் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். He was punished for what? எதுக்காக அவன் தண்டிக்கப்பட்டான்? கஸ்டமருக்கு ராங் மெயில் அனுப்பியதற்காக. ஸோ அனுப்பியது அது வந்து passive. Sorry, not passive, active form, but it is a gerund. Okay. Okay. So இங்க பார்ட்டிசிபிள்க்கும் ஜெரண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரைட்? நாட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ். இது அதுக்கு அடுத்தாப்புல வர எக்ஸசைஸ் தான் அது. ஸோ ஹி வாஸ் பனிஷ்ட் ஃபார் ஹேவிங் சென்ட். ஸோ இங்கே ஹீ சப்ஜெக்ட், அவன் தான் அனுப்புனது. ரைட்? ஸோ இங்கே இது ஆக்டிவ் ஃபார்ம் தான். இந்த வாஸ் பனிஷ்டு தான் பாசிவ் வாய்ஸில் இருக்குது. ரைட்? ஓகே. Now the exercise பண்ணுவோமா? Identify the gerunds as active or passive. இந்த gerund first identify பண்ணணும், அது ஆக்டிவா பாசிவாங்கிறத அடுத்தாப்புல பார்க்கணும். We had difficulty in finding the address. அட்ரஸை கண்டுபிடிப்பதில் எங்களுக்கு சிரமம் இருந்தது. ரைட்? ஸோ கண்டுபிடிப்பது, கண்டுபிடிப்பதில், இன் பக்கத்தில் finding, object of the preposition in, active.
I appreciate being given the opportunity. வாய்ப்பு கொடுக்கப்பட்டதை appreciate பண்றேன். So being பக்கத்துல past participle வந்து passive gerund. I appreciate what? இங்க வந்து object of the verb appreciate. ஸோ ஒவ்வொரு தடவை அதை நீங்கள் யூஸையும் பாருங்க, அதோட ஃபார்மை பாருங்க. காம்பவுண்ட் ஜெரண்ட், சிம்பிள் ஜெரண்ட், ஆக்டிவ் ஜெரண்ட், பாசிவ் ஜெரண்ட், ஓகே, ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரெபசிஷன், ஆப்ஜெக்ட் ஆஃப் த வேர்ப், இதெல்லாம் நீங்கள் ஒன்னோட லிங்க் பண்ணிக்கிட்டே போகணும். They put off making the announcement. Say put offனா they postponed. They postponed what? Making the announcement. So making வந்து active gerund தான். Then the book showed, so இதையும் நீங்க இது verb உடைய object பார்க்கலாம். The book showed no signs of having been read. இப்போ நீங்க யாருக்காவது புக்கு கொடுக்குறீங்க வாசிக்கிறதுக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வாசிச்சுட்டு அந்த புக்கை திருப்பி கொடுக்கும்போது அப்படியே கொடுத்த மாதிரியே அப்படியே புதுசாவே இருக்கு அப்படின்னா வாசிச்ச மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாசிச்சதுக்கு உண்டான அடையாளமே இல்லாத மாதிரி இருக்கு. The book showed no signs of having been read. ஸோ புக்கு தான் இங்க சப்ஜெக்டா இருக்கு, ரைட்? இப்போ இது having been read, வாசிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இல்லை, ரைட்? ஸோ இது passive gerund. having been ஓட past participle இருக்கு. Having a to-do list helps you in planning your time. Now இங்க ரெண்டு ing forms இருக்குது. having, planning, ரெண்டுமே active forms தான். ஸோ இங்க having subject இருக்குது. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் வந்து இது முழுசும் தான். having a to-do list வரைக்கும் சப்ஜெக்ட், ரைட்? ஸோ helps you in planning your time. இது object of the preposition in. We rejoiced at his being promoted. நாங்க சந்தோஷப்பட்டோம். என்ன விஷயத்துக்காக சந்தோஷப்பட்டோம்? அவன் ப்ரமோட் பண்ணப்பட்ட விஷயம். ஓகே, so his being promoted, passive. Okay. She hates being instructed. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தா சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அது மாதிரி பீயிங் இன்ஸ்ட்ரக்டட்னா மற்றவங்க அவளை இன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவளுக்கு பிடிக்கல. She hates being instructed by others, அதான் அர்த்தம். ஸோ பீயிங் பக்கத்துல past participle and it is the object of the verb hates. It is a passive gerund. Okay. I have no objection to hearing your story again. உங்களோட கதையை திருப்பி நான் கேட்கறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அப்ஜெக்ஷன் இல்லை. ஸோ ஹியரிங் மட்டும்தான் இங்க gerund active. நான் தான் கேட்குறேன். I object to his or him, ரெண்டுமே போடலாம். being ill treated by his master. ஸோ ஒருத்தரை வந்து ill treat பண்றாங்க. ஓகே, யார் ill treat பண்றா? மாஸ்டர். அதுதான் நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ இங்க ஹிம்மோ ஹிஸோ போட்டுட்டு அது பக்கத்துல அவன் தான் இல் ட்ரீட் பண்ணப்படுறதுங்கிறதுனால இது பீயிங் இல் ட்ரீட்டட் இஸ் அ பாசிவ் ஜெரண்ட். பீயிங்கோட past participle. It is the object of the preposition to. Object to what? Okay. The boys were happy about having won the cup. So இங்கேயும் happy about what? Having won the cup. So having won, having ஓட past participle won, active form, ஏன்னா அவங்க தான் win பண்ணது. Being constantly watched by others is frustrating. So being watched, இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு adverb வருது, அவ்வளவுதானே ஒழிய இந்த being பக்கத்துல past participle இருக்குது. It is a passive gerund. Being watched. ஸோ இந்த சென்டென்ஸ்ல நீங்க ஜெரண்ட் ஐடென்டிஃபை பண்ணோம்னா பீயிங் வாட்ச்ட், இது வந்து adverb. இங்க இது சப்ஜெக்டா தான் இருக்குது. பீயிங் கான்ஸ்டன்ட்லி வாட்ச்ட் பை அதர்ஸ் முழுசும் சப்ஜெக்ட். இஸ் verb. Frustrating is the complement once again. Okay. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட், ஸோ இது வந்து
ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் an adjective, the ing adjective. ஸோ இங்க இந்த ஐஎன்ஜியை பார்த்து நம்ம ஜெரண்டுன்னு நினைச்சுக்கிற கூடாது. இட் இஸ் த பார்ட்டிசிபிள் adjective. ஸோ adjectivவா வருதுனாலே அது பார்ட்டிசிபிள். adjective என்ன செய்யும்? நவுனை டிஸ்கிரைப் பண்ணும், நவுனையோ ப்ரோனவுனையோ. ஸோ இங்கே இது முழுசும் சேர்த்து ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். பீயிங் கான்ஸ்டன்ட்லி வாட்ச்ட் பை அதர்ஸ், இந்நேரம் மற்றவங்களால வாட்ச் பண்ணப்படுறது ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான விஷயம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு படிக்கும் போதே நீங்கள் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதோட என்னது இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நம்ம நேற்று கூட பேட்ச் 24ல் இந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும். என்னென்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு கூட சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் அந்த செக்ஷன் முடியும். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னு சொல்கிறத விட சொன்னாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் ஷீ வாஸ் ஷுவர் ஆஃப் இட். என்னென்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் எஸ். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கு எல்லா விஷயத்துக்கும் எல்லாமே இன்டர்லிங்க்ட் ஆக்சுவலி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் படிச்சுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ஆட்ஜெக்டிவ்னு பார்க்குறோம் பாருங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஸோ ஆட்ஜெக்டிவ் என்ன செய்யும்? நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இங்கே எந்த நவுனை ப்ரோனவுனை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அந்த என்டையர் phrase, that is a phrase, right? Being constantly watched by others is a gerund phrase, okay, because it's headed by a gerund. Okay, so இதெல்லாம் விஷயங்கள், இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய தெரிய இந்த சென்டென்சஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா புரிய புரிய நம்மளுக்கு லாங்குவேஜை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்ரிஷியேட்டும் பண்ண முடியும். Do you mind standing in queues? Standing ஆக்டிவ் தான். ஓகே, ஸோ மைண்ட் அப்புறம் எப்பயும் ஜெரண்ட் தான் வரும்னு பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ இது ஆப்ஜெக்டாக இருக்குது. In spite of having been given a warning, the men entered the forbidden area. So in spite of, so இது வந்து ஒரு phrase preposition. ஓகே, 3 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு preposition பண்ற வேலையை பண்ணுது. According to, in spite of, in order to, இது எல்லாமே வந்து prepositions. ஸோ இதுக்கப்புறமா வருது gerund. பட் இங்கே having மட்டும் இல்லாமல் having beenோட past participle. So it is a passive gerund. ஸோ இங்கே எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போதிலும், ஸோ கொடுக்கப்பட்ட, having been given, passive meaning உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். In spite of having been given a warning, the men தான் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ மென்னா இங்கே கொடுத்தாங்க வார்னிங் இல்லை இல்லை, மென்னுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த மீனிங்கையும் நீங்கள் பார்க்கலாம், அதோட ஃபார்மையும் பார்க்கலாம், ரைட்? அது வந்து ப்ரெபசிஷனோடைய ஆப்ஜெக்டாக இருக்குது. The children enjoyed being taken to the zoo. Children எதை என்ஜாய் பண்ணாங்க? ஜூக்கு அழைத்து செல்லப்பட்டதை. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் த verb enjoyed. It is a passive gerund. beingோட past participle taken இருக்குது இல்லை? ஸோ சில்ட்ரனா வேற யாராவது தானே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்க, சப்ஜெக்ட். The children enjoyed being taken to the zoo. இப்போ நம்ம தான் சில்ட்ரனை கூட்டிகிட்டு போனோம்னு வைங்க. இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த சென்டென்ஸை? சில்ட்ரனை கூட்டிகிட்டு போனதை நாங்கள் என்ஜாய் பண்ணணும். We enjoyed taking our children to the zoo. ஸோ இந்த டேக்கிங் வந்து ஆக்டிவ் ஃபார்ம், being taken passive form. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அது இந்த சென்டென்ஸில் நம்மளுக்கு சப்ஜெக்டும் வேற, வீன்லாம் நம்ம போட்டுடுறோம், ரைட்டா? The topic of the debate was parenting. Parenting, active. So இங்கே topic of the debate, subject, was verb, இந்த gerund வந்து complement. ஓகே, ஸோ இங்கே வந்து பேரண்டிங் தான் இந்த டாபிக்கே. அதனால தான் நம்ம இதை ஜெரண்ட்னே சொல்கிறோம் ஃபர்ஸ்ட். இங்கே நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கை ஜெரண்ட்னு சொல்லாமல் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பட் இங்கே பேரண்டிங் தான் ஜெரண்ட். ஓகே,
ஸோ இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நல்லா புரிஞ்சிரும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஓகே, முதல் தடவை பார்க்கும்போது சில நேரம் கஷ்டமாக இருக்கலாம். 2 3 தடவை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் நெட்லேயும் போய் பாசிவ் ஜெரன்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு போடலாம், இல்லை ஜெரன்ஸ்னே போட்டு ஐடென்டிஃபை ஜெரன்ஸ், ஐடென்டிஃபையிங் ஜெரன்ஸ் இன் சென்டென்சஸ் எக்ஸசைசஸ்ன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸை பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் கூட புரிய ஆரம்பிக்கும். Right? Okay. If you have understood this lesson, you can share it with your friends. Thank you for watching. அப்புறம் நாளைக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஒரு நியூ கோர்ஸ், வீக்கெண்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் மட்டும் ஈவினிங்ஸ் 5 to 7, 4 வீக்கெண்ட்ஸில் முடிக்கிற மாதிரி 16 hours. இப்போ தான் அதே மாதிரி ஒரு வீக்கெண்ட் கோர்ஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பண்ணி முடித்தோம். ஸோ நாளைக்கு இது 13th of September இது பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்குறேன். வேறு ஏதாவது queriesனாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, see you in class. Thank you.